திசை எங்கும் ஒலிக்க போகும் ஒரு குரல், செந்நிற குருதியில் எரிமலையில் மரணத்தை மீட்டும் போர் வெறியில் முளைத்த வெற்றிவாகை, புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட மாவீரன் மார்ட்டின். தீபந்தம் கையில் கொண்டு பல நூறு படைகள் வந்தாலும் வெற்றி கோட்டையில் எழுந்தது நீயாக. நூற்றாண்டு கழித்தும் இன்பக் கனவுகளில் திறக்கும் கதவுகள், காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அண்ணாந்து பார்க்கும் இவரின் ஆக்ஷன் அதிசயம். மார்ட்டின் ஹீரோ ದುರ್ವಾ ಸರ್ಜಾ. ಸ್ಯಾಂಡಲ್ವುಡ್ ನಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿ ಬಂದು ತನ್ನ ನಟನೆ ಮತ್ತು ಆಕ್ಷನ್ ಮೂಲಕ ಆಕ್ಷನ್ ಪ್ರಿನ್ಸ್ ಆಗಿ ಈಗ ಪ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಸ್ಟಾರ್ ಆಗಿ ಬೆಳೆದು ಬರುವ ನಮ್ಮ ದುರ್ವಾ ಸರ್ಜಾ ರವರಿಗೆ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ. ಅಳಿಕಿರೋ ಪ್ರಿನ್ಸ್ ದುರ್ವಾ ಸರ್ಜಾ ಅವರುಗಳೇ, ಕರೆಕ್ಟಾ? ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರಿಗೆ, ಮಾಧ್ಯಮದವರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு துருவா சர்ஜா. தமிழ்ல என்ன ரெண்டாவது படம் இது. ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து செமத்திமரு. இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்ட்டின். இந்த படம் அக்டோபர் 11th ரிலீஸ் ஆக போகுது. தயவு செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். சேகர் சார் இருக்காருங்க. ஹாய். ஸோ சேகர் சார், சிவார்ஜுன் சார் இருக்காரு, மை ப்ரொடியூசர் உதய்கே மேத்தா சார், அண்ட் ஆனந்த் சார், அண்ட் மை ஹீரோயின் வைபவி மேடம். Senior technicians have worked in this movie. Ravi Verma stunts pannaru, Ram Lakshman master and also Ganesh master stunts pannaru, and direction AP Arjun sir pannaru. And I just want to thank my godfather, action king himself, Arjun Sarja. எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவாரு. அண்ட் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே சார் என்ன எல்லாருக்கும் தெரிய மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டையர் டீம். பிகாஸ் என்ன அர்ஜுன் அங்கிள் ஸ்டோரி இது. we have tried our best to execute his story and screenplay. And I think சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் அக்டோபர் 11th படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. துருவா சார்ஜா பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல பயங்கரமா பின்னி எடுப்பாரு. ஆனா ரொம்ப குழந்தை மாதிரி, அவரோட பேச்சும் சரி, அவரோட பிஹேவியரும் சரி, ரொம்ப சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு.